சுத்தமா நல்லா இல்லை. எல்லாருமே வந்து காமெடியா இருக்க படம் சூப்பரா அதை நம்பி தான் ப்ரோ நானும் வந்தேன். இந்த ப்ரெஸ் ஷோ போட்டிருந்தாங்க, அவங்களாம் நல்லா இருக்குன்னு சொன்னது தான் நானுமே வந்தோம். எங்க நல்லா இருக்கு படம் என்ன மைனஸா இருக்கு ப்ரோ? இப்போ நம்ம போறோம்னா எல்லாமே இருக்கும், கொஞ்சமாச்சு நம்மளுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கணும்ல. ஒன்று கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இருக்க மாரி எதனா ஒரு சீன்ஸ் இருக்கணும். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா காமெடி இருக்கணும். வடிவேல்லாம் இருந்தாருன்னா, வடிவேல் இருக்காங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கும்போது நம்ம என்ன நினச்சிட்டு போவோம், ஜாலியாக இருக்கும், சுந்தர்சி படம் வேற செம்மையா இருக்கும்னு சொல்லி நினச்சிட்டு போவோம். ஆனால் அது எதுவுமே கிடையாது படத்தில். வடிவேலோட சுந்தர்சி காம்போ வந்து எப்பயுமே நல்லா இருக்கும், முன்னாடி எல்லாம் அதெல்லாம் நம்பி இந்த படத்துக்கு போனீங்கன்னா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. சுந்தர்சி எது மாதிரி விஷயத்துல சொதப்பி இருக்கு? காமெடியா இருக்கு. அதாவது சுந்தர்சியோட படம் ஒரு மினிமம் கேரண்டி சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, போனா கொஞ்சம் ஜாலியா இருந்துட்டு வரலாம்பா சொல்லிட்டு, அது இல்லை இந்த படத்துல. எல்லா படத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டான்ஸ் வச்சிருவாரு இல்லையா? ஆமா, அது மாதிரி இந்த படத்துல ஒரு ஒரு சாங் இருக்கு, அந்த சாங் எப்படா முடியும் சொல்லிதான் இருக்குது. அவ்வளவுதான். படம் ஃபுல்லாவே ரொம்ப ஒரு எங்கேஜிங்காமே இல்லை. ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஃபிளாஷ்பேக் வரும், அந்த ஃபிளாஷ்பேக் மட்டும் நல்லா இருக்கும், மற்றபடி எதுவுமே கிடையாது படத்துல. பார்த்தவங்களும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 பேர் உள்ள இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாருமே எப்படா வெளியே போகணும்னு சொல்லிதான் இருந்தாங்க.